Hello everyone. Programming in Java Simplifiedங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது multiplication table using multiple constructors. So constructorsனா நமக்கு தெரியும், it's a special method. Objects initialize பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ஆப்ஜெக்ட்டோட attributesக்கு initial values கொடுக்கிறதுக்காக நம்ம constructors யூஸ் பண்ணலாம். இது நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ண தேவையில்லை. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே இம்ப்ளிசிட்டாவே அது கால் ஆயிக்கும். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கணும். அப்பதான் அது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது should not have any explicit return type. return type நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. And the constructors வந்து it cannot be abstract, static, final or synchronized. There are two types of constructor, one default constructor, இன்னொன்று parameterized constructor. Constructors overloading na enna அப்படின்னா more than one constructors எழுதுறத we call it as a constructor overloading. அதாவது இந்த constructors different parameters வச்சு நம்ம வந்து constructors எழுதுறோம். ஒவ்வொரு constructorக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ ஒரு கிளாஸ்ல different objects initialize பண்றதுக்காக நம்ம different constructors யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட். இதுல ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. நான் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியும் கன்ஸ்ட்ரக்டர்னு? இந்த கிளாஸோட நேமும் இந்த மெத்தட் நேமும் சேமா இருந்ததுன்னா இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நான் எதுவும் பெராமீட்டர் எதுவும் கொடுக்கல, அதனால இட் இஸ் கால்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நான் ரெண்டு பெராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ இட் இஸ் கால்டு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நானே ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற வேல்யூஸை வச்சு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம். மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே நான் வந்து எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணலை, அதனால ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி கிரியேட் ஆகிக்கும். அப்போ அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால நம்மளுடைய அந்த ஆப்ஜெக்ட் எஸ் ஆப்ஜெக்ட்டுக்கான ஐடி வந்து 15ன்னு இருக்கும், நேம் வந்து அரவிந்த்னு இருக்கும். அப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். அடுத்து பாருங்க, நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 10, டேவிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். 10 will be assigned to that ID and David will be assigned to the name. இப்போ நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 15 அரவிந்த். இது நம்ம உள்ளேயே நாம கொடுத்த டிஃபால்ட் வேல்யூஸு. இந்த இடத்துல பேராமீட்டரைஸ்ட் வேல்யூஸ். இப்படி நம்ம டிஃபால்ட் வேல்யூஸை கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்குறேன் நான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுவும் சேம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான். இப்போ நான் வந்து 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நான் 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து 3 வேல்யூஸும் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏஜுக்கு நானே ஒரு 34 அப்படிங்கிற வேல்யூஸை கொடுத்துருக்கேன். அடுத்து 3 பேராமீட்டர் அனுப்பியிருக்கேன். இந்த 3 பேராமீட்டரை யூஸ் பண்ணி 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு டிஸ்பிளே மெத்தடு, இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மெயின் மெத்தடு, அதில் S1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், அதனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா? இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அப்படிலாம் இல்லை. சப்போஸ் யூ ஆர் யூசிங் சம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா யூ ஹேவ் டு டிஃபைன் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு இன்வோக் இட். இப்போ S1, S2 நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 111 கரண்ட் 34 நம்ம கொடுத்த வேல்யூ. அடுத்து 222 RN 25 இந்த வேல்யூஸ் பாஸ் ஆகி இது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் டேபிள். மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கு என்ன இன்புட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த டேபிளை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை எத்தனை டைம்ஸ், 16 டைம்ஸா 10 டைம்ஸா அப்படிங்கிறது. அப்போ இந்த ரெண்டு தான் இன்புட், நம்பர் அண்ட் டைம்ஸ். அவுட்புட் என்னவா இருக்கும்? இப்போ பாருங்க, 4, 7 அப்படிங்கிற இன்புட் கொடுத்துருக்கேன். அதே போல் 6, 5ங்கிற இன்புட் கொடுத்துருக்கோம். அப்போ 4th டேபிள் 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இங்கே 6th டேபிள் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா desired டேபிள் ஃப்ரம் 1 to the given times given number. அப்போ இதை ப்ரோக்ராமாக எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம 2 இன்புட் வேரியபிள் இருக்குது. அந்த இன்புட் வேரியபிளை ரீட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம ஆர்டர் மாற்றி இருக்கு, பட் திஸ் இஸ் த லாஜிக். நம்ம 3 கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதில் நம்பர் டைம்ஸை நாமளே ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். தென் யூ ஹேவ் அ 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதில் நம்பருங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணுறோம், நாமளே டைம்ஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம்.
அடுத்து 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் 2 ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணி அந்த 2 வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கிரியேட் மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுறோம். மெயின் மெத்தடில் 3 ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் வெவ்வேறு கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி. அப்புறம் டிஸ்பிளே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டேபிள் 1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் நானே ப்ரோக்ராமுக்குள்ள 5, 10ன்னு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அடுத்து டேபிள் 2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் n. இந்த n யூஸ் பண்ணி NOவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். டைம்ஸ்க்கு நானே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் 3ல் 2 பேராமீட்டர்ஸ் NT. அந்த NTயை யூஸ் பண்ணி நம்பரையும் டைம்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கிளாஸ் டேபிள் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். ரெண்டுமே இன்டீஜர் டைப்பு. அடுத்து 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல ஐ ஹாவ் டு ரைட் கோட் ஃபார் இனிஷியலைசிங் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. தென் ஐ ஹாவ் த 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல NO வந்து இந்த n வந்து NOக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். டைம்ஸை வந்து 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து n and t பாஸ் பண்ணுறேன். n வந்து NOக்கு அசைன் பண்ணுறேன். t-யை வந்து டைம்ஸ்க்கு அசைன் பண்ணுறேன். அடுத்து டிஸ்பிளே மெத்தடில் ஐம் யூஸிங் எ ஃபார் லூப் டு பிரிண்ட் த டேபிள். தென் யூ ஹாவ் அ மெயின் மெத்தட். அதில் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸு. அடுத்து டிஸ்பிளேயில் வந்து n and t வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் நம்ம. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டீஜர் I is equal to 1, I is less than t, I plus plus. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். system.out.printlnல I into n is equal to I star n. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்கிறது வந்து கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாத்தையும் நம்ம கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணி கன்கேட்டினேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஓப்பன் கர்லி பிரேசஸ் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு இங்கே க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்குது. இங்கே யூ ஹாவ் டு ஹேவ் அ ஓப்பன் கர்லி பிரேசஸ். மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூஸை ரீட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கேனர் கிளாஸ் எப்படின்னா இம்போர்ட் java.util.scanner. அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எப்படி ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்காக இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது add 2 நம்பர்ஸ்னு. அதில் ஒரு மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். எந்த வேரியபிள்ஸ் வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே, அது மெயின் மெத்தடாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். ஐ எம் கிரியேட்டிங் ஏ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட். ஸ்கேனர் SC is equal to நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in. அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் system.inங்கிறது வந்து இன்புட் டிவைஸ்லேருந்து ரீட் பண்ணுறதுக்காக இது ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ். அண்ட் தென் ஒரு ப்ராம்ப்ட் enter the first number. num1 is equal to sc.nextInt. இப்போ இந்த SC ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு இன்டிஜரை ரீட் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் செகண்ட் நம்பரை ரீட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். num2 is equal to sc.nextInt. sum is equal to sum1 plus sum2 and then I am printing it. இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி ஜாவாவில் ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணுறது, ரெண்டாவது எப்படி அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, மூணாவது எப்படி இன்டீஜரை ரீட் பண்ணுறது. இதனாலும் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம எப்படி டேட்டா யூசர்லேருந்து டேட்டா கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி NTயை ரீட் பண்ண போகிறோம். NTயை ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸை கால் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித் நோ பேராமீட்டர்ஸ், ஒரு பேராமீட்டர், 2 பேராமீட்டர், அண்ட் தென் இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸையும் டிஸ்பிளே மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி கூட இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.